ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பாஸ்தா பாயாசம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாஸ்தா ஒரு பவுல் எடுத்துக்கணும், கொஞ்சம் முந்திரி, ஏலக்காய், சர்க்கரை கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கணும். பாஸ்தாவை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை போட்டுக்கணும். நெய் உருகணுன்னே பாஸ்தாவை நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக பாஸ்தாவை வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு லைட்டாக ஒன்றும் பாதிமா கொஞ்சம் மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும், அரைச்சி எடுத்துக்கணும். தவாவில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டு முந்திரி எடுத்து வறுத்துக்கணும். பாஸ்தாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும், ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வேக வைக்கணும். தவா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா தண்ணியில் வேக வச்சிடணும் பாஸ்தாவை. ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சு இந்த பாஸ்தாவை இதில் போட்டுடணும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கணும். கல்லுப்பு போட்டால் தான் கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கணும். கல்லுப்பு போட்டு பாஸ்தா நல்லா வேகணும். நல்லா வெந்துட்ட பிறகு பால் ஒரு இதில் காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். ஆறின பாலை தான் ஊற்றணும். பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது வெந்த பிறகு பால் மிக்ஸ் பண்ணுறத நான் காட்டுறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாஸ்தா. இது மாதிரி போட்டால் பாஸ்தா சீக்கிரமாகவும் வெந்துடும். பாஸ்தா மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே 2-3 ஏலக்காவும் கூட சேர்த்து போட்டு நான் அரைச்சிட்டேன். அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாஸ்தா வெந்துடுச்சு. இது கூட நம்ம இப்போ பால் சேர்க்க போகிறோம். பால் இதில் ஊற்றலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பால் ஊற்றிக்கலாம். நான் தண்ணி விடாமல் தான் காய்ச்சி வச்சுருக்கேன் பால்த்துக்கா. கொஞ்ச நேரம் கொதிக்கணும். ஏற்கனவே கொதிக்க வச்ச பால் தான், அதனால கொஞ்சம் கொதிச்சாவே போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொதிச்சாவே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒயிட் சுகரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். இந்த பாஸ்தா பாயசத்தை 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாரும். இந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சுகர் கரைஞ்சிட்ட பிறகு நம்ம வறுத்து வச்ச முந்திரியை போட்டுக்கலாம். இந்த பாஸ்தா பாயசத்தை சாப்பிட்டு பார்த்தா பால் கொழுக்கட்டை பாயசம் மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்து வச்ச முந்திரியை போட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா பாலும் ஆல்ரெடி கொதிச்சதுனால, பாஸ்தா வெந்திருக்கிறதுனால ரொம்ப கொதிக்கணும்ல. சர்க்கரை கரைஞ்சிட்டாவே போதும், பாலோட மிக்ஸ் ஆனாவே போதும் பாயசத்தோட. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை போட்டுக்கலாம். நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், 5 மினிட்ஸில் பாயசம் ரெடி.